மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டியில் காவல் நிலையம் மற்றும் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவீனா, மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் மீது தாக்குதலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று அதிகாலை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தாக்குதல் சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. நேற்று முன்தினம் 13ஆம் தேதி இரவு பாதுகாப்பு பணியில் ஒருவராக இருக்கும் தலைமை காவலர் பால்பாண்டி மீது அதே ஊரை சேர்ந்த பிரபாகரன் என்கின்ற போராட்ட பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர் ஐயனார் ஆகியோர் தாக்குதலில் நடத்தியிருக்கிறார்கள். அதிகாலை 12:30 மணிக்கு காவல் நிலையம் வந்த பிரபாகரன் என் தந்தையை எப்படி விசாரணைக்கு அழைத்துச் செல்லலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தலைமை காவலர் பால்பாண்டியை கட்டையால் தாக்கிவிட்டு அவரை அறைக்குள் சொல்லி பூட்டியும் செய்து காவல் நிலையத்தை பூட்டி வைத்திருக்கிறார். மேலும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கணினி உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்ந்த பொருட்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி காவல் நிலையத்தில் சூறையாடி அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். மேலும் போலீஸ் காவல் நிலையம் என்பது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்ததால் காவலர் பால்பாண்டி உடனடியாக யாரையும் அழைத்துச் செல்வதற்கோ தகவல் தெரிவிப்பதற்கோ வழி இல்லாமல் அவருடைய செல்போன் எண்ணும் அந்த கும்பலால் சேதமடைந்திருக்கிறது. அதிகாலை அவ்வழியாக சென்ற ஒருவர் மூலம் பால்பாண்டி உதவிக்காக அளித்த நிலையில் ஜன்னல் வழியாக நடந்ததை கூறி கதவினை திறக்க சொல்லியிருக்கிறார். மேலும் சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அதிகாலை தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தனிப்படை அமைப்பதற்காக வழிவகை செய்தார். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிரபாகரன் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்குகள் மற்றும் 4 முங்கல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்த நிலையில் அவரை பிடிப்பதற்கு 4 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் தேடி வந்தனர். மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்திருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் அவரது தந்தையை முத்துவேல் என்பவரை திண்டுக்கல் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். மதுரை போலீசாரும் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக தவறாக புரிந்து கொண்ட பிரபாகரன் தனது நண்பருடன் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை தாக்குதல் நடத்தி தற்போது சூறையாடியிருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருந்து தலைமறைவாக இருந்த பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர் ஐயனார் ஆகிய இருவரையும் 4 தனிப்படை மீட்டு போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி என்கின்ற பகுதியில் சோதனை சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விருதுநகர் போலீசார் கைது செய்த நிலையில் அவரை பிடித்து மதுரை மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது அவரிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க மதுரையுடைய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவருமான ஆர்சி உதயகுமார் சம்பவம் குறித்து தகவல் அங்கு ஆய்வுக்கு சென்ற போது அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்காக நன்றி அருண்.